Meriba Paneer Soda. I trust Meriba. சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். ஆல்சோ மரகத நாணயம் 2 ஏதாவது அப்டேட் இருக்கா? சேம் ரோல். ஸோ லெட்ஸ் சி. அண்ட் கல்ச்சரல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செட்லேயும் வந்துட்டு சில பேர் இன்னுமே இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் செட்டில் யாரெல்லாம் வந்துட்டு? நிறைய பேர் இருக்காங்க எங்கள் காலேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கள் காலேஜ் தான். நான் சிவா, மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க, திபு நயனன் தாமஸ், சந்தோஷ் நாராயணன், இன்னும் லிரிசிஸ்ட் முத்தமிழ். நான் இந்த நம்ம கோபி சுதாகர் எங்கள் காலேஜ் தான். ஓ சூப்பர். அண்ட் உங்கள் சந்தோஷ் நாராயண் சாரோட தான் உங்களுடைய அசோசியேஷன். அவர் எப்படி ரெக்கார்டிங் கூடுவார், நிறைய கேவலமாக ஒரு பாட்டு பண்ணணும், நீ கொஞ்சம் கிளம்பி வரியா அப்படிம்பாரு. ஆனால் உண்மையாலுமே அவர் வந்து என்னென்னா, யூ டோன்ட் ஸ்டிக் டு த ரூல்ஸ். லைக் அவர் கேவலமாக நம்ம பண்ணணும்னு சொல்கிற எல்லா பாட்டுமே எனக்கு பெரிய பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அந்த டிங்டாங் வந்து அவங்க அந்த வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸில் வந்துட்டு இருக்க மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பிளான்டு தான். ஆமாம் ஆமாம். ஏன்னா அது நான் ஃபஸ்ட்டு அந்த கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது ஒரு கருணக்கலை, கருணையாக பார்த்தாலே கொள்ளதாண்டான்னு ஒரு வாய்ஸில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் அது என்னோடய வாய்ஸை ரீகெயின் பண்ணுறதுக்காக வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸை வந்து சும்மா ஸ்டுடியோக்குள்ளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டே இது நல்லா இருக்குடா, இதே வாய்ஸில் பண்ண அப்படின்னு சொல்லி அப்படி ஒர்க் அவுட் பண்ணி தான் அது எவ்ரி ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரும்போதும் எனக்கு வந்து ஒரு தொண்டையிலேருந்து ரத்தம் கக்கி தான் வாழ்வே மாயம் சீன் தான் வரும் எப்போவுமே எனக்கு. ஜிவி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தென் அவருக்கு என்ன பிடிச்சி, தென் ஹி ஸ்டார்டட் கிவிங் ஆல் இஸ் ஃபிலிம்ஸ். ஏதாவது ஒரு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் இப்போ கரசாமி ரிலீஸ் ஆகிருக்கு, ஹி கீப்ஸ் ஆன் பிலீவிங் இன் மீ. நான் யாருன்னே தெரியாதப்போ என்னை நம்புறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு ரொம்ப பெருசு. ஸோ இந்த மாதிரியான இப்போ இந்த ஜிவி சாராக இருக்கட்டும், சந்தோஷனாக இருக்கட்டும், சிவா, எல்லாருமே நான் ஜெயிப்பேன்னு நம்புகிறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் வினயதா சிவகுமார். இன்னைக்கு நம்ம பாட்டு கேசட் ஃப்ரம் சோல் டு சவுண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட், வெல்கம் மிஸ்டர் அருண்ராஜா காமராஜா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல. பிகாஸ் நிறைய பாடல்கள் அண்ட் உங்கள் வாய்ஸில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சினிமா துறையில். பட் ஐ எம் அ ஃபேன் ஆஃப் யர் வாய்ஸ் அண்ட் ரைட்டிங் எஸ்பெஷலி. அந்த ஃபஸ்ட்டு ஸ்பார்க் எங்கே ஆரம்பிச்சது? ஸ்பார்க் ஆஃப் கெட்டிங் இன் டு மியூசிக்கா? அது வந்து என்னோட சாய்ஸ் இல்லை. அது வந்து என்னோட சரௌண்டிங்ஸ், நான் இருந்த இடம், அது நான் கேட்ட பாட்டு, எனக்கான எக்ஸ்போஷர். அப்படிங்கும்போது ஒரு கிராமத்தில் எனக்கு நம்ம பிறந்து வளர்ந்தப்போ அங்கே இருந்த பாட்டு, அது நம்மளை எப்படி உள்ளார போய் அது நமக்குள்ளே இருந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. தென் ஸ்கூல்ஸில் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு பை கல்ச்சரல்ஸ் அதில் கலந்துக்கிறப்போ. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டில் பிட்டாக கலந்துட்டு ஒவ்வொன்றிலையும் நம்ம அங்கே ஜெயிக்கிறப்போ, ஓகே இது ஒரு நமக்கு இதில் ஒரு ஸ்கோப் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சது எல்லாமே அந்த மாதிரி வந்த ஜேர்னினால தான். திடீர்னு இல்லை நமக்கு இது பண்ணணும்னு தோணி அப்படி வந்ததில்லை. ஸோ அதெல்லாம் ரிப்பீட்டடான அப்ளாட்ஸ், ரிப்பீட்டடான கைத்தட்டுகள் தான் இன்னைக்கு இங்கே இந்த அளவுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்குன்னு தோணும். அது நீங்கள் சொன்னீங்க, அந்த கல்ச்சரல்ஸில் தான் நிறைய கான்ஃபிடன்ஸ், ரொம்ப ட்ரூ. எல்லாருக்குமே அந்த ஸ்பார்க் வந்து அங்கே வரும். இது பண்ணலாம், கான்ஃபிடன்ஸ் தான் அது. ஏன்னா நம்ம அது ஜெயிக்க அது ஒரு கண்டிப்பாக அது ஒரு போதை தான். அது உலகத்திலே மிகச்சிறந்த போதைங்கிறது வெற்றி. அந்த வெற்றி வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கும். ஸோ லைக் கல்ச்சரல்ஸில் வெளியில் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறது, தென் காலேஜஸ்க்கு நான் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதில் ஜெயிக்கிறது. ஸோ வென் யூ ஆர் வின்னிங்கில் அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கும். அது இன்னும் ஒரு 5 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் நமக்கு ஒரு கரியராகவும் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆல்சோ மரகத நாணயம் 2 ஏதாவது அப்டேட் இருக்கா? எஸ் இருக்கு. நான் ஐ அம் ஆக்டிங் இன் தட் ஃபிலிம். நைஸ். யா, சேம் ரோல். ஸோ லெட்ஸ் சி. அது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நல்ல ஒரு இது இருந்தது. ஸோ இட்ஸ் ஆல் த பாசிட்டிவிட்டி அரவுண்ட் த ஃபில்ம். ஸோ கதையும் சூப்பராக இருக்குது. ஸோ அகெயின் இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரீட். அண்ட் கல்ச்சரல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செட்லேயும் வந்துட்டு சில பேர் இன்னுமே இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் செட்டில் யாரெல்லாம் வந்துட்டு? நிறைய பேர் இருக்காங்க எங்கள் காலேஜில் இருந்து. பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கள் காலேஜ் தான். இப்போ இருக்கிற மெயினாக இருக்கிற செட்டில் சொல்கிறேன் யாரெல்லாம் இருந்து? ஏன்னா நான் சிவா, ப்ரொடியூசரில் 2 பேர் இருக்காங்க, ஐயப்பன் ஸ்ரீதர்ன்ட்டு. அப்புறம் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் ஒருத்தர் இருக்கார். மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க, திபு நயனன் தாமஸ், சந்தோஷ் நாராயணன், இன்னும் லிரிசிஸ்ட் முத்தமிழ். நான்
நிறைய பேர் இருக்காங்க. இந்த நம்ம கோபி சுதாகர் எங்க காலேஜ் தான். ஓ சூப்பர். ஸோ இவ்வளோ பேர் எங்க காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம்னால நீங்க முத்தமிழ் பத்தி சொல்லுமா, அவரை நாங்க இன்டர்வியூ பண்ணும்போது நான் ரொம்ப அமைதியா அவர் பாட்டு கலாய்ச்சிட்டு ஜாலியா இருந்தார். சடனா பார்த்தா அவருக்குள்ள அவ்வளோ ஒரு டேலண்ட். ஸோ அவ்வளோ வாய்ஸஸ் எடுத்து மிமிக்ரி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீங்களுமே அதெல்லாம் நாங்க உள்ள காலேஜுக்குள்ள என்டர் ஆகிறப்போ அவர் அந்த எங்க காலேஜ் விட்டு எக்ஸிட் ஆறாரு. ஸோ லைக் அவர் கிரியேட் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் பேசிக்லி. அவரு ஃபர்ஸ்ட் காலேஜ்ல இருந்து அவங்க ஒரு டீம் ரெடி பண்ணும்போது அந்த டீமோட வழித்தோன்றர்களால தான் நாங்க போய் சேர்றோம். ஸோ இது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, எல்லாமே இன்னும் இண்டஸ்ட்ரியில எல்லாருமே ஆக்டிவா சக்சஸ்ஃபுல்லா அது ரொம்ப ஹெல்த்தியா பாக்குறோம். நிறைய பேர் ஒன்று பண்ணுவாங்க, பேஷன் இருக்கும், அப்புறம் வேற ஒன்று பண்ணுவாங்க. பட் அதை ஃபாலோ பண்ணி அவ்வளோ பேஷன் ஃபார் சினிமா ஆர் மியூசிக்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா ஹெல்த்தியான விஷயமா பார்க்குறேன் இல்லையா. அண்ட் உங்க சந்தோஷ் நாராயண் சாரோட தான் உங்களுடைய அசோசியேஷன், பீட்சால தான் உங்க ஃபர்ஸ்ட் ஒர்க்கும் இருந்தது. நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலா உயிர்மொழின்னு ஒரு படம் தான் அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அந்த படம் ஆனால் அது லேட்டரா ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது எனக்குன்னு பார்க்கும்போது பீட்சா தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் எ லிரிக் ரைட்டர். பீட்சா அதில் 2 பாட்டு ஒர்க் பண்ணியிருப்பேன். ஒன்று ராத்திரியை ஆளும் அரசன் ஒரு பாட்டும், எங்கே ஓடுகின்றாயின்னு ஒரு பாட்டும். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் பீட்சா 2, அப்புறம் ஜிகர் தண்டா, டிங் டாங். ஸோ நீங்க பாடினீங்க இல்லையா? டிங் டாங். அதுக்கு முன்னாடி தெலுங்குல ஒரு பாட்டு நான் பாடியிருக்கேன். அது அவர் எப்படி ரெக்கார்டிங் கூடுவார், நிறைய கேவலமா ஒரு பாட்டு பண்ணணும், நீ கொஞ்சம் கிளம்பி வரியா அப்படிம்பாரு. சரிண்ணே. அப்போ உண்மையாலுமே அவர் வந்து என்னன்னா, யூ டோன்ட் ஸ்டிக் டு த ரூல்ஸ், நான் அதை பார்த்துக்கிறேன், நீயும் உனக்கு மிமிக்ரியில் உன்னோட டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீ வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் கொடு, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான் வேணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அப்படி சவுண்டிங் அவர் பிக் பண்ணுவார். ஸோ நம்ம கேவலமான ஒரு பாட்டு பண்ண போகிறோம் அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு பாட்டு பண்ண போகிறோன்றதான் எனக்கு அது பெருசு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அவருக்கு வேற குவாலிட்டியில நான் ஒர்க் பண்ண போறேன்ற ஒரு ஃபீல் தான் அது. லைக் அவர் கேவலமா நம்ம பண்ணணும்னு சொல்ற எல்லா பாட்டுமே எனக்கு பெரிய பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறேன், சொல்ல ஹிட் ஆயிடுவாரு. அந்த டிங் டாங் வந்து அவங்க அந்த வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸ்ல வந்து இருக்க மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பிளான்டு தான். ஆமா ஆமா. ஏன்னா அது நான் ஃபர்ஸ்ட் அந்த கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது ஒரு கருணக்கலை, கருணையா பார்த்தாலே கொள்ளதாண்டான்னு ஒரு வாய்ஸ்ல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ அதே வாய்ஸ்ல ஃபுல் சாங் என்னால அது பண்ண முடியல. ஸோ நான் என்னன்னா வேற வாய்ஸ் மாறுது ஒரு மாதிரி. நான் அது என்னோட வாய்ஸை ரீகெயின் பண்ணுறதுக்காக வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸை வந்து சும்மா ஸ்டுடியோக்குள்ளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டே இது நல்லா இருக்குடா, இதே வாய்ஸில் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படி ஒர்க் அவுட் பண்ணி தான் அது உங்க ஐடியா. ஆக்சுவலி அவர் வாய்ஸ் பிராக்டிஸ் அவர் ஐடியா. பட் ஆனால் அந்த டைமில் நான் அந்த வாய்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணது எதுக்குன்னா அந்த க்ரௌலிங் ஃபீல் எடுக்கிறதுக்கு அந்த வாய்ஸ்லாம் பேசும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் கிட்ட நியராக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிங்கிறதுக்காக நான் அவர் ப்ராக்டிஸ்க்காக பண்ணது. அவர் அது ஃபைனல் ஆகிட்டார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ரெகுலராக நல்ல பாடுறவங்களுக்கு எங்கே வேணாலும் பாடிடலாம். இப்போ என்னோட டெக்ஸ்டருக்கு எப்படி பண்ணால் அது என்ன, எவ்ரி ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரும்போதும் எனக்கு வந்து ஒரு தொண்டையிலேருந்து ரத்தம் கக்கி தான் வாழ்வே மாயம் சீன் தான் வரும் எப்பவுமே எனக்கு. ஆக்சுவலி அது கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நெருப்படா ஆல்சோ வெரி ஹை அக்ரெஷன் சாங் தான் டு சிங். ஸோ அதுவுமே நார்மலாக நம்ம ஹை பிச்சில் வந்து ஃபீமேல் பாடினாலே எங்களுக்கு த்ரோட் ஸ்ட்ரெயின் ஆகும். நான் போய் எப்படி இவர் வந்து கண்டிப்பாக ரெக்கார்டிங் வந்து நிறைய டேக்ஸ் போயிருக்கோம் இல்லையா. டேக்ஸ் போக மாட்டாங்க, பட் லேயர்ஸ் போகும்ல. இப்போ அது லேயர்ஸ் போகும்போது ரிப்பீட்டடாக நம்ம ஒரு 8 வாட்டி 10 வாட்டி பாடும் போதே அது த்ரோட் வந்து டேர் ஆகிடும், அவ்வளோதான். அது நிறைய வாட்டி அது நடந்திருக்கு. அண்ட் சந்தோஷ் நாராயண் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணது ஜிவி பிரகாஷோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அசோசியேஷன் எப்படி ஆச்சு? ஜிவி அவருக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவா சொல்லி இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பாட்டு எழுதுவான், வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அப்படி பழகி போய் தென் அவருக்கு என்ன பிடிச்சி தென் ஈ ஸ்டார்டட் கிவிங் ஆல் இஸ் ஃபிலிம்ஸ். ஏதாவது ஒரு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஐம் ஸ்டில். இப்போ கரசாமி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆக்டிவ்லி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நாங்கள் அதில் க்ரோ ஆகி போயிட்டு தான் இருக்கோம். அவர் ஈ கீப்ஸ் ஆன் பிலீவிங் இன் மீ. அவர் எல்லா டேரக்டர் எல்லா ஹீரோக்கிட்டையுமே ஏதாவது ஒரு பாட்டு இருக்குன்னா அருண்ராஜா அது பண்ணணும்னு சொல்லி அவர் மைண்டில் அது எப்பவுமே கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்டில் அது ஒரு என்ன சொல்லுவோம், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு பிலீவ் இன் மீ, டு மேக் மீ திஸ் பிக். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு இந்த மாதிரி என் மேல் நான் வைக்கிற நம்பிக்கை தான் என்னை கூட்டிகிட்டு போகுது. அதுக்கு ஒரு வேலை செய்யணுன்ற
ஒரு 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 இது ஒரு கிரியேட் ஆகுது, நமக்கான ஒரு ஒரு கான்ஷியஸ் கிரியேட் ஆகுது. ஹாப்பி தான். ஸோ எல்லாருமே இப்போ நம்ம கூட ஒர்க் பண்ண, நான் யாருன்னே தெரியாதப்போ என்னை நம்புறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு ரொம்ப பெருசு. நான் இவர் தான், அவர் ஜெயிச்சவர், இவர் பேர் வாங்கிட்டாரு, அது அவர் நல்லா பண்ணுவாருன்னு வந்தவங்க எல்லாருமே வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளோட வெற்றிகளை பார்த்து நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க. ஆனால் இவங்க வெற்றி பெறக்கூடியவங்கன்னு நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்புறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள தான் நம்ம ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான இப்போ இந்த ஜிவி சாராக இருக்கட்டும், சந்தோஷனாக இருக்கட்டும், சிவா, எல்லாருமே நான் ஜெயிப்பேன்னு நம்புகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை தான் என்னை இன்னமும் இருக்குது. இவங்களாம் தான் எனக்கு பெருசுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு சப்போர்ட். ஜெயிப்பான்னு நம்புறவங்க தான் அங்கே வேணுமே தவிர, இவன் ஜெயிச்சிட்டான்னு வர்றவங்க தேவையில்லை. அவங்க எப்படியா இருந்தாலும் அது ஒரு தேவைக்காக வர்றவங்க தான். நம்மளோட வெற்றி அவங்களுக்கு ஒரு தேவையை பூர்த்தி செய்யுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சேரும்போது, we need to associate, பட் நாட் இன் அ வே தட் அ பர்சனல் கனெக்ட். அவங்கள நம்ம வந்து பெருசாவோ இல்லை அவங்கள வந்து நம்ம ஒரு அவங்களுக்கான ஸ்பேஸில் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டோம்னா, when the need is over they'll go off. பட் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நம்புற யாருமே வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. நீங்கிறது ஒரு லிரிக்ஸ் எழுதுனீங்க, பாடினீங்க, எல்லாமே ஓகே. பட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் திங் டு டூ? My favorite thing to do is to direct films. Wow. That's why I came into this industry. அதுக்காக தான் யோசிச்சுட்டு வந்தோம். பட் ஐ ஹவ் டன் எவ்ரிதிங். லைக் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக ஆரம்பிச்சு, மிமிக்ரி ஆர்டிஸ்டாக ஆரம்பிச்சு, தென் ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து, தென் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து, அப்புறம் லிரிக்ஸிஸ்டாக மாறி, அதுக்கப்புறம் சிங்கராக மாறி, அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணி, ஃபைனலாக இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச டைரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக தாய்க்கிழவி நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். நிவாஸ் கே பிரசன்னா, அகேன் அ வெரி கிரேட் மியூசிஷியன், குட் பர்சன், குட் ஃப்ரெண்ட், பயங்கர ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஜாலி தான். நான் நிவாஸ் இன்னைக்கு நேற்று தெரியாது, எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் நிவாஸ். நான் கிரிக்கெட் ஆடி இருக்கோம் ஒன்றா. ஸோ இன்னைக்காவது ஒர்க் பண்ணணுன்றது மட்டும் ரொம்ப வருஷமாக இருந்தது. இந்த படத்தில் அது நடந்துருச்சு. ஸோ ஹாப்பி தான். நான் இந்த படம் பார்த்துட்டு நானாக தான் கேட்டேன், எனக்கு ஏதாவது பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஃபில்ம், எனக்கு கூட ஏதோ ஒரு டெக்னீஷியன் பேரில் என் பேர் இருக்கணும் அந்த படத்துலன்னு சொல்லி 2 பாட்டு எழுதினேன், ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஸோ அந்த படத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஒரு படம். நீங்கள் சொன்னீங்களே ஒரு பாட்டு எப்படி உங்களை வந்து இது பண்ணோம் அப்படின்னு. ஸோ இந்த படத்துக்கான தேவைக்கான லிரிக்ஸ் என்னவோ அதுக்குள்ளார ஒர்க் பண்ணி டீமாக டைரக்டர் கூட உட்காந்து அவரோட இன்புட்ஸ் கேட்டு, ஸோ லைக் ரொம்ப கொலாபரேட்டிவான ஒரு லிரிக் ரைட்டிங் பண்ணோம். அதை முடிச்சுட்டு தென் சிங்கிங்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிவாஸ், நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி வேணாம், கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது ஒர்க் பண்ணது. நான் சொன்னேன், இந்த மாதிரி நிறையா கூப்பிடுங்கப்பா, கத்த விடாம நார்மல் வாய்ஸ்ல நான் ஒரு 10 பாட்டு பாடிட்டா நானும் ஏதாவது கான்சர்ட்லயாவது போய் சேர்ந்து யார்ட்டையாவது கூட நின்று ப்ரோக்ராம் பண்ணிக்குவேன். இந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு என்னால் சும்மா கூட பாட முடியல. அப்படி இருந்தது அவர்கிட்ட. ரொம்ப என்ன சொல்றது, வெரி ஹாப்பி டு கொலாபரேட் வித் இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ இது தொடர்ச்சியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு. அண்ட் நீங்க எழுதுனதுலயே லிரிக்ஸ் யூ வெரி ப்ரவுட் ஆஃப், தி வேர்ட்ஸ் யூ வெரி ப்ரவுட் ஆஃப் அப்படிங்கிற நிறைய இருக்கு. மக்களுக்கு பிடிச்சதுதான். பேசிக்கலி நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு ஒன்றும் எழுதலைன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு வா நானே இப்படி எழுதிருக்கேன் அந்த மாதிரி அதான் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லிரிக்ஸை வந்து எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, இல்லை அதுக்கு புரிஞ்சிக்க முடியுமா, அது உள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் புரியுமான்னா தெரியாது. ஸோ அது என்னால் சொல்ல முடியாது. அப்போ ஒருத்தருக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொன்று புரிஞ்சிருக்கும், அதே வார்த்தைக்கு வேற அர்த்தம் இன்னொருத்தருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தான் அது இருக்கே தவிர கலெக்டிவாக நிறையா அப்படி எனக்கு தோணலை. நிறைய பாட்டு எனக்கு பிடிக்கும். நான் இப்படி தான் எழுதுனேன், பட் இட் வாஸ் அது கடந்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது கடந்து போல. ஆக்சுவலாக என்னன்னா அது சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் வச்சுக்கோங்களேன். நீதி வாழ்க்கு பதிலாக மீதி வாழ்னு வர்றது, அது அர்த்தமே மாறிடுது இல்லை. நீங்க இருக்க மாட்டீங்களா ரெக்கார்டிங்ல கரெக்ட் பண்ணி? நான் பாடினதெல்லாம் நீதி வாழ் தான், ஆனா அது கீழே வர்றது மீதி வாழ்னு வருது அந்த லிரிக் வீடியோல. சோ படிக்கிறவங்க மீதி வாழ்னு படிக்கிறாங்க, அப்படியே பாடிடுறாங்க. சோ கரெக்ஷன் கூட பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஆடியன்ஸ்க்கு அது வந்துருச்சு, அவங்க ஏன் கரெக்ட் பண்ணணும்? இப்போ நம்ம அது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கே தவிர அதுக்கு அர்த்தமே மாறுது இல்லை. இப்போ மீதி வாழ்னா அது வேற, நீதி வாழ்ங்கிறது வேற இல்லை, அது ஜஸ்டிஸோட ஸ்வாடுன்றது. அப்போ அப்புறம் எதுக்கு நம்ம இதை எழுதி பாடி அது யாருக்கும் போய் புரியாம, சரி ஓகே இருக்கட்டும், அப்படி இருக்கும் அது.
எல்லாத்தையும் இட்ஸ் ஓகே. இல்ல நீங்க ஒரே ஆறதுனால எதுவுமே திருப்பி கிடைச்சிடாது இல்ல. மியூசிக் டைரக்ஷனே இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க. தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு இருக்கேன். பட் ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு, பட் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும்னு இருக்கு. பட் நீங்க இண்டிபெண்டன்ட் வொர்க்ஸ் பண்ணிருக்கீங்க. இண்டிபெண்டன்ட் தான் பண்ணிருக்கேன். நான் மியூசிக் பண்ணல. இண்டிபெண்டன்ட்னா லைக் இப்போ நான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஜிவி சாரோட பண்ணியிருக்கேன். கும்பு வச்சு சிங்கண்டா நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தியாகம் செய்வோம் வான்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கு இது வந்து காஸ்க்காக பண்ணது, ஜல்லிக்கட்டு அண்டு அந்த போராட்டம், மீத்தேன் போராட்டத்துக்காக பண்ணது. அது இல்லாமல் இண்டிபெண்டன்ட் நான் என்னோட ப்ரொடக்ஷன்லேயே ஒரு 3 பாட்டு பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துகிட்டு இருக்கு இண்டிபெண்டன்ட். இப்போ ரொம்ப ஹாப்பி, ஒரு மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நல்லா இண்டிபெண்டன்ட் மியூசிக் த்ரைவ் ஆயிட்டு இருக்கிற டைம் இது. அண்ட் ஹவு டு யூ see it, லைக் இப்போ நல்ல ஹெல்த்தி ஆர்டிஸ்ட் வெரி பாசிட்டிவ். நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எம்டிவி, எஸ்எஸ் மியூசிக் இதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி நம்ம எல்லாம் ஒன்று பண்ணணுமே, சினிமா இல்லாமல் ஒரு பாட்டு இருக்கணுமே அப்படின்லாம் யோசிச்சது தான். அப்போது அது இப்போ நடக்குதுன்றது ஒரு 30 வருஷம் கழிச்சு நடக்குது. ஆசை எதிர்பார்த்தது நடக்குது. ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அப்போ நம்ம எம்டிவில அவ்வளோ பாட்டு இருக்கும். ஹிந்தியில தான் நிறைய வரும், தமிழ்ல ஒண்ணுமே இருக்காது. தமிழ் இந்த மாதிரியான ஜோனுக்குள்ளே இருக்காது. ஏன்னா ஆக்சுவலி ஹிந்தியில பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், இப்போ ஒரு மியூசிக் வீடியோ பண்ணணும் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கதை இருந்தா கியூட்டா இருக்கும். ஆமா, ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹிந்தி மியூசிக் வீடியோஸ் வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்கும், எல்லா இதுலயுமே இருக்கும், ஒரு அழகான ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும், அந்த சிங்கர் பாடிட்டு இருப்பாங்க, அது கியூட்டாவும் இருக்கும். நீங்க அப்ப டெக்னிக்கலா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது ஸ்டோரிக்குள்ளதான் சாங் இருக்கும். இப்ப யாருமே இது பண்றது, இப்ப வெறும் டான்ஸ் ஆடுறாங்க. பட் ஹவ் டு யூ see that? இல்ல, எவ்ரிதிங் இஸ் a form of expression தானே. இப்போ நீங்க அது ஒரு எக்ஸ்பிரஷன், அது ஒரு ஸ்டோரி டெல்லிங்ன்றது டு ஹூக் த ஆடியன்ஸ் இன்சைட். அப்போ அவங்களுக்கு இவர் யாரு அவங்க யாருன்னு தெரியாது, ஆனா அவங்க அந்த கேரக்டரா நமக்கு புரிய வச்சிட்டாங்கன்னா நமக்கு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு 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 ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு எதுக்கு அதை சொல்லணும்? இப்போ இவங்க தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்க என்ன அடுத்து பண்ண போறாங்க, பர்ஃபார்ம் பண்றாங்களா, நம்மளை அவங்க எக்ஸைட் பண்றாங்களா, அவங்க என்கேஜ் பண்றாங்களா, என்டர்டெயின் பண்றாங்களா? ஸோ இதுக்கான விஷயங்கள்லாம் என்னவா இருக்க போகுது? அப்போ டான்ஸுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? டான்ஸ் ஆடி ஒரு எல்லாரையும் ஆட வைக்கிறதுன்றது ஒன்று. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சாங். இப்போ நீங்கள் லவ் சாங்கில் போயிட்டு ஃபுல்லாக ஆடிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ சாங்கோட மூடும் அதை டிஃபைன் பண்ணுது, என்ன மாதிரியான விஷுவல்ஸ் வரப்போகுதுன்னு. ஆனால் எனக்கு என்னோட பர்சனல் ஃபீலிங் உங்ககிட்ட தான் கரெக்டாக கேட்கணும். ஒரு விஷயம் ஒருத்தர் பண்ணி அது ஹிட் ஆயிடுச்சுன்னா அதையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணிட்டு. இன்னைக்கு மட்டும் இல்லை, இது பல நூற்றாண்டுகளாக இருக்கிற விஷயம் தான். அது இன்னைக்கு புதுசாக வந்துருச்சுன்னு நம்ம யோசிக்க முடியாது. ஒரு விஷயம் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பாத் போயிட்டாங்கன்னா அந்த பாத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது இங்கே நம்ம அந்த மாதிரியான ஃபாலோவர்ஸ் மைண்ட் செட்டில் தானே வாழ்கிறோமே. யாராவது லீட் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் யாராவது வாழ்கிறோமா? யாருமே இல்லை. இன்னைக்கு நம்ம எங்கேயாவது போனால் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு தான் கேட்குறாங்க. நான் என்ன லீடரா என்னை ஃபாலோ பண்ணுறது? இல்லை, அப்போது இதுவே இந்த மனநிலை தான். அது ஒரு கயாட்டிக்காக மாறி இருக்கு. சில நேரங்களில் இப்போ ஒரு ரீல் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே ரீல் மாதிரியே எல்லாருமே பண்ணுறது. இது ஒரு தொன்று தொட்டு நம்மளுடைய பாரம்பரியம். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இப்படிதான் நம்ம பழகி இருக்கோம். இல்ல, குறை பிடிக்காதவங்க குறை சொல்லலாமே. இது பிடிக்கலங்கிறது ஒரு 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 ஒப்பீனியன் தான், அது குறை கிடையாதுன்ற. நான் பிடிக்கலன்றது ஒப்பீனியன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேக்கு ஃப்ளவருக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது வச்சா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எது இது செத்துரும் சீக்கிரம். உண்மையா இருக்கிறது ஃபேக் சாவாது, அது வாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது சோரமா இருக்கும். அதை நம்ம கொண்டாடுறதை விட்டுட்டு சீக்கிரமா அழியக்கூடிய இல்ல உண்மையான இயற்கையான விஷயத்த நம்ம இது பண்றோமாங்கிறதா. அதுதான் ஆர்ட்லயும் ஃபேக்கான விஷயம் இருக்கும், அது நிறைய நாள் இருக்கும், நிறைய இதுல இருக்கும். பட் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கண்டுக்காம விட்டோம், அதை கரெக்டா வாட்டர் பண்ணாம விட்டோம்னா அது வேஸ்ட் ஆயிடும். ஒன் பர்சன் யூ ரியலி அட்மையர் நம்ம இண்டஸ்ட்ரியில், இப்போ நீங்கள் உங்களோட ஐடியாலஜிஸ்ல மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பர்சன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆர்ட்ல, அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே தாங்க, எல்லாருமே இன்ஸ்பைரர்ஸ் தான். நம்ம எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ இஸ் டூயிங் an art is inspiring the next generation to do more. ஸோ நேமிங்காக நம்ம ஐ எம் நாட் இன்டு நேம்ஸ் எனி டைம். நீங்கள் என்ன கேட்டிங்கனாலே நெகட்டிவாக கேட்டால் நீங்கள் அதை சொல்லலாம். எனிதிங் பாசிட்டிவ்லையுமே என்னால் நான் எனக்கு கொள்கையை உருவாக்குனவங்கள விட கொள்கை பெருசு. புரியுது. நீங்கள் கொள்கையை உருவாக்குனவங்களை எப்படி வேணாலும் டிமீன் பண்ணி காலி பண்ணிடலாம், கொள்கையை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் அதை நேம்ஸை விட எனக்கு அவங்களோட கேரக்டர்ஸாக நம்ம என்ன உள்வாங்கிக்க போகிறோம், இது யாரோடதான் வேணா இருக்கலாம். ஒரு குழந்தைகிட்ட அந்த கேரக்டர் இருந்தாலும் நம்ம அதை உள்வாங்கிக்க தயாராக இருக்கோம் அப்படின்னா அதுதான் பெருசு.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன். சம் ஒன்ஸ் மைண்ட் இன்டு சம் அதர்ஸ் நேம்னா சுற்றி இருக்க ஒரு 25 பேரை போட்டு இந்த பேரை தாண்டி வெளில வர்றதுக்கே இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகிடும். இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக என்ன நம்ம பண்ண போகிறோன்றது இப்போ நான் என் பேரே இன்னும் யாரும் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்றாங்க என் பேர். ஸோ எனக்கு அதுவே 20 என்ன சொல்கிறது, ஒரு இந்த அருண்ராஜா காமராஜன் நான் பேர் வச்ச டைமில் இருந்து ஃப்ரம் த ஷார்ட் ஃபிலிம் டைம் இன்னைக்கு வரைக்கும் அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வெரி ஃபியூ தான். இவ்வளோக்கும் ரொம்ப பெரிய இந்தி பேர் கிடையாது, வேற எந்த பேரும் கிடையாது, தமிழ் பேர் தான். ஸோ அதில் அந்த 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 ரைமிங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு. ராஜா ராஜ், அது tongue ராஜ் twister மாதிரி ராஜா. இல்ல அருண் ராஜா காமராஜ் அது வந்து டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும் சில பேருக்கு. இல்ல இல்ல பிரச்சனை என்னன்னா தியாகராஜன் குமாரராஜா சார் இருக்காரு இல்லையா, அவர் பேர் வந்து தியாகராஜன் குமாரராஜா, ஜா ஜான்னு எல்லாம் சொல்லி பழகிட்டாங்க. அதனால இப்ப அருண் ராஜா காமராஜா அப்படின்னு என் பேரை சொல்றாங்க. அருண் ராஜா காமராஜன், ராஜ் ராஜ் தான், அவ்வளவுதான். ஓ அருண் ராஜா காமராஜ். ராஜ். ஓகே, இது வந்து நீ கிளாரிஃபை பண்றோம். இது நான் எல்லா இடத்துலயும் கிளாரிஃபை பண்றேன், எல்லா இடத்துலயும் எழுதி ஒட்டியிருக்கேன். சூப்பர். ஆனாலும் இன்னும் அந்த கரெக்டா அதை, ஏன்னா இதுக்கே நான் வந்து 15 வருஷமா போராடிட்டு தான் இருக்கேன் என்னோட பேரை கரெக்டா எல்லாரையும் சொல்ல வைக்கிறதே ஒரு போராட்டமா. ஆமா, அப்படி இருக்கும்போது நம்ம மத்தவங்க பேர் பின்னாடி நம்ம போய் எப்படி நம்மள அது ஒரு ஷெல்டர் மாதிரி நம்ம போய் எல்லா தடவையும் அவங்க பேர் பின்னாடியே நின்னுக்கிட்டோம்னா நமக்குன்னு என்னைக்கு இருக்கு, நம்ம போய் வெயில நிப்போம், பரவாயில்ல, டேன் ஆகுறது ஆகட்டும், நல்லது தானே. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். என்ன மாதிரி பாட்டு கேட்பீங்க நீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வளரும் போது? சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த நம்ம இளையராஜா சார் பாட்டு ரொம்ப, இப்போ என் குழந்தை வரைக்கும் ஃபுல்லா அவங்க தான். இப்போ வயிற்றுல இருந்ததுல இருந்து நம்ம வேற எந்த சாங்குமே போடல, ஃபுல்லா ராஜா சார் சாங் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கேட்கறது. அப்படிதான். ஸோ இந்த ட்ரெண்ட் ஜென்ரேஷன் அவங்க வயசு வந்து யோசிக்கிறப்போ அவங்க எது வேணா யோசிக்கிட்டோம். நான் பேசிக்கா இருக்கிற என்னோட இதுதான் பேசிக் மியூசிக் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இதை தாண்டி இசை இல்லை அப்படின்ற ஒரு இசை இருக்குல்ல, அதை முதல்ல கேட்டுக்கிட்டோம்னு சொல்லி அப்படிதான். அது பெரிய விஷயம். ஏன்னா சின்ன வயசுல இருந்த இப்ப இருக்கிற பசங்களுக்குலாம் சில பாட்டுலாம் சொன்னா என்ன பாட்டு யார் கம்போஸ் பண்ணிருக்கான்னு கேட்பாங்க. என்னடா சொல்றீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மள யாருக்கும் தெரியல, நம்ம குழந்தைக்கு யாரும் தெரியாம இருந்துடக்கூடாது. பியூட்டிஃபுல். நம்மள யாருக்கும் தெரியல, அது எவ்வளவு வலிக்கும் இல்லை. இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், வெளில போவோம் வரோம், நான் என்னோட படம் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பட் அது என்னோட தானே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதை உடைக்கிறோம் அப்படின்னா சம்வேர் அது ஒரு ஃபியூச்சரில், நியர் ஃபியூச்சரில் நம்ம எல்லாரும் அதை நோக்கி தான் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்ட்ன்றது இட் வில் நாட் எண்ட் அன்லெஸ் யூ அன்லீஷ். அது உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல சேஃபாக ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தான் அது உங்களை நிறுத்தும். அது வரைக்கும் நம்ம எவ்வளோ பிஹேவ் பண்ணுறோம், நம்மளோட பிஹேவியர் தான் அதை டிட்டர்மைன் பண்ணும் எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண போகிறோன்றது. ஸோ இப்போ நம்மளை தெரியாத ஒரு வழி இருக்கிறப்போ அது நம்ம குழந்தைங்க நாளைக்கு அது வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நீங்கள் யார், உங்கள் படம் நான் பார்த்ததே இல்லைன்னா சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா இதுதானே நம்மளோட ப்ரொஃபஷன். நம்ம வந்துட்டோம், நான் என்ன பண்ணுறேன், என்னோட வேலை என்ன, என்னோட சார்ந்த மக்கள் யார், இது எந்த மாதிரியான உலகங்கிறது அது குழந்தையிலேருந்தே புரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு யாரையும் இதாக பண்ண மாட்டாங்க. இல்லை அவங்க வந்து இதோட வேல்யூ அவங்களுக்கு புரியும். இப்போ நிறைய இப்போ இருக்கிற சில்ட்ரன் வந்து யாரும் அவங்களோட இதில் எல்லாருக்குமே இது இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க, எல்லாருக்குமே ஒவ்வொருத்தங்கள பிடிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேரை பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி யாருன்னே தெரியல நமக்கு, யாருப்பா இது நம்ம ஜென்ரல் எனக்கு தெரியல. யாரு நானும் கேட்டிருக்கேன், ஏதோ பாட்டு கேட்பாங்க, யாரு பாடுனது, என்ன மியூசிக் இது, யாரு பண்ணிருக்கா, அப்படியா அப்படி ஒரு பேர். நான் சொல்றது ஜென்ரலாவே குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஜென்ரலாவே ஜஸ்ட் தான் சொன்னேனே, அந்த லீடர் ஃபாலோவர் ஸ்ட்ராட்டஜில நிறைய பேரை பிடிக்குது. நமக்கு இவங்க எல்லாம் இருக்காங்கன்னே தெரியல. பிரச்சனை அதான், நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோமா, இல்ல அவங்க ஏதோ நமக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் வேர்ல்டுல வாழ்றாங்களா, எதுவுமே தெரியல. கியூரியஸா இருக்கு. ஆஃப் கேமரா கேக்குறவங்கள யாரு இல்ல நிறைய பேர் சொல்றேன், 1-2 பேர் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. விச் இஸ் வெரி குட். நம்ம அதை வந்து குறை சொல்லவே கூடாது. இப்போ நான் யாருக்குமே தெரியல, நீ என்ன இவனா அப்படின்ற ஒரு மனநிலையும் இருக்கும். இப்ப அவங்கள தெரியுதுங்கிறதுக்காக அவங்கள வந்து எப்படி குறைச்சு சொல்லுவேன் அப்படின்ற ஒரு மனநிலையும் வரும். இது எல்லாமே வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. பிளாட்டர் மாதிரி இருக்கு, நமக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம யோசிக்கிறது. ஸோ குழந்தைங்களுக்கும் தெரியணும், இந்த மாதிரி இசைகள் கேட்கணும், இவங்களை பத்தி புரிஞ்சுக்கணும், ரூட் இருக்கு. ஆமா, ஆமா. ஸோ அப்போ அதுல நீங்க ஃபாலோ பண்ணீங்க, நாளைக்கு உங்களுக்கு பிடிச்சது என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்றதான் பாயிண்ட். நிறைய எழுதுங்க, நிறைய டைரக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பண்றேன்.
கண்டிப்பா ஐ திங்க் கொலாபரேட் வந்து லிரிக்ஸ்க்கு வருவேனான்னு தெரியல. ஐ திங்க் டிரெக்ஷனுக்காக உங்ககிட்ட வருவேன்னு நினைக்கிறேன். ஷுவர். ஆஃப்டர் டாக்கிங் டு யூ இட் வாஸ் ரியலி நைஸ் டாக்கிங் டு யூ. அண்ட் நிறைய கிரியேட் பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுங்க. டெஃபினெட்லி எஸ். தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சேரா ஹோம் ஜங்ஷன் presents ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர்.